ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மினியேச்சர் ஒயின் கிளாஸ் எப்படி மேக் பண்ணுறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இங்க் பில்லர் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து இங்க் பில்லர்லேயே வந்து சின்ன சைஸ் இது. இப்போ வந்து இந்த இங்க் பில்லரை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் தான் வந்து இந்த மாதிரி க்யூட்டான ஒயின் பாட்டில் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக. இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இதில் இருக்க 2 பீஸுமே நம்மளுக்கு வந்து தேவைப்படும். 2த்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. எந்த பீஸுமே நம்ம இப்போ கீழே போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த மேல் போர்ஷனை வந்து நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 2 பீஸு வந்துட்டு நம்ம வந்து க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி மேலே இருந்துச்சுல அந்த பீஸ் ஒன்று. இப்போ வந்து நான் லைட்டாக இதில் வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீஸ் எடுத்து இதில் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த குட்டியாக ஒயின் பாட்டில் கிளாஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒயின் கிளாஸ்க்கு வந்து பேஸ் வந்து செய்ய போகிறோம். அதனால இந்த மாதிரி கிளியராக ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிளியராக இருக்கணும் பேப்பரு. அதே மாதிரி பாலித்தீன் கவர் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி க்ளூ கன்னை வந்து ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து கரெக்டாக சென்டரில் வச்சு அதையும் அந்த கீழே இருக்கிறதையும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் க்ளூ கன் போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது வந்து நிற்கும். இப்போ வந்து நான் வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது வந்து காயில் இன்னும், அதனால் வந்து நம்மளுக்கு வந்து சரியாக நிற்காது. நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் அது வந்து நின்றுக்கும். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க பீஸ்லேயும் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நடுவில் ஹோல் மாதிரி ஒன்று இருக்குது. அதனால் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக க்ளூ கன் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கும் வந்து பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கும் இந்த மாதிரி க்ளூ கன்னை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா 2த்தையுமே நான் வந்து க்ளூ கன் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து எப்படி நிற்குதுன்னு காஞ்ச உடனே அது கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்க ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து பீல் பண்ணோம்னா அதுலேருந்து அது தனியாக வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஷீட் வந்து நம்ம வந்து பேப்பர்லலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பாலித்தீன் கவர் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக எடுக்க முடியும் க்ளூ கன்னை. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மெதுவாக எடுக்கிறேன். ரொம்பவும் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துடக்கூடாது. இப்போ மெதுவாக எடுத்திங்கன்னா நம்மளுக்கு தனியாக வந்து கிளாஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்யூட்டான ஒயின் கிளாஸ் மாதிரி கிடைக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அது கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க ஒன்றையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துடுது. இப்போ பார்த்திங்கன்னா இதையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து க்ளூ வந்து எடுத்திருக்கேன். இந்த க்ளூவை வந்து நம்ம அதில் வந்து ஊற்றி வைக்க போகிறோம். இப்போது இந்த க்ளூவை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து நீங்கள் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வாட்டர் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து க்ளூ வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இதில். இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக க்யூட்டாக ஒயின் கிளாஸ் மாதிரியே இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டில் இருக்கிறதுலையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு கலர் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான மினியேச்சர் ஒயின் கிளாஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் 4 இருக்குது. 4த்துலேயுமே நான் டிஃப்ரெண்ட்டான கம் தான் யூஸ் பண்ணி இதில் வந்து போர் பண்ணி வச்சுருக்கேன்.